இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளை நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நீங்கள் நடத்திருக்கின்றீர்களா? உங்களை நீங்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அநேக குடும்பங்களிலே சிறு பிள்ளைகளை சின்ன வயதிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை சொல்லிக் கொடுக்காதது நிமித்தம் வேத வாசிப்பு, ஜெபம், மனப்பாடம், வேதவாசனம் படிப்பது, இப்படி ஆலயத்துக்கு குடும்பமாய் செல்வது, ஆலயத்துக்கு போகும்போது பிள்ளைகளை அழைத்து செல்வது, குடும்பமாய் ஆராதனைகளில் பங்கெடுப்பது, இப்படியாக அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்காதது நிமித்தம், கர்த்தருக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாதது நிமித்தம் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு பிள்ளைகளின் மூலமாய் எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு பெற்றோர்கள் கண்ணீர் வெடிக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆனால் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். பெற்றோர்களாகிய உங்களை நம்பி கர்த்தர் பிள்ளைகளை வளர்க்க கொடுத்தார். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே வழியின் நடத்தாமல் இருந்தது நிமித்தம் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பாவத்துக்குள்ளே போய்விட்டார்கள். ஆனால் இனியும் கூட கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அருமையாக தொட்டு மனம் திரும்ப செய்வார். ஒருவேளை அநேக பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை இஷ்டம் போல போய்விட்டது, இனி என்னுடைய பிள்ளை மனம் திரும்புமா, கர்த்தரை அறிந்து கொள்ளுமா என்று சொல்லி கூட பிள்ளைகளுக்காக நீங்கள் அநேக பெற்றோர்கள் கூட நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். மறுபடியுமாக உங்கள் பிள்ளையுடைய இருதயத்தை தொடுவார், பிள்ளையுடைய இருதயத்தை சந்திப்பார், பிள்ளைகளுடைய சிந்தைகளை தொடுவார். பாவமான பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளே அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு உங்கள் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் மனம் திரும்ப செய்து கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் அந்த சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஜெபிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வாழும்படியாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்கு போய் வருவது அல்ல. பிரியமானவர்களே, அனுதினமும் நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடத்துங்கள். பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும். என் மகனே, மகளே, நீ ஒரு மனப்பாட வசனம் நீ இன்றைக்கு நீ மனப்பாடம் செய்து என்னிடத்தில் நீ ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது, சிறு வயதிலே நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அதை அப்படியே கடைபிடித்து விடுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே பிள்ளைகள் தொடர்ந்து வளருவார்கள். அதே போல் குடும்பம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். அப்படியே பிள்ளைகள் குடும்ப ஜெபத்திலே அமர்ந்து கொள்வார்கள். பாருங்க, முதிர் வயது வரையிலும் கூட அதை விடவே மாட்டார்கள். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும். அவ்வளோ விரைவாக பாவத்துக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது 10, 15 வயது, 20 வயது ஆன பிறகு அந்த பிள்ளைகளை கண்டித்து நடத்தும் போது பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டார்கள். சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எவ்வளவு அருமையாய் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு வளர்த்து கொடுப்பாரே. பெற்றோர்களாகி நீங்கள் பிள்ளைகளுக்காக சின்ன வயதிலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைகளின் மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது, கீழ்ப்படுதலுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அருமையாய் உங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொடுப்பார். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வயதிலே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருங்கள். வீட்டிலே பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்கள் சண்டை வாக்குவாதம் செய்யாதபடி நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது பிள்ளைகளும் அப்படியே பார்த்து நீங்கள் அன்பாய் நடந்து கொள்ளும் பொழுது அதை பார்த்து பிள்ளைகளும் அப்படியே நடந்து வருவார்கள், அதை கற்றுக்கொள்வார்கள். முதிர் வயதிலும் கர்த்தரை தேடவும் நல்வழியிலே நடக்கவும் பிள்ளைகள் நடக்கும்படியாக கர்த்தருடைய கரம் அவர்களை வழி நடத்தும். அப்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுக்கு வளர்த்து கொடுப்பார். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். ஆனால் கர்த்தர் உங்கள் கைகளிலே தந்திருக்கிறார். அது நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் உண்டாகும். சரி, ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் நீங்கள் விட்டுவிட்டாலும் இனி ஒன்று செய்யுங்கள். இன்றைக்கு ஒன்று செய்யுங்கள். பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நல்வழியிலே நடத்துவார். பிள்ளைகளை பாதுகாப்பார். பாவத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்குவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வராக. ஆமென்.